வெல்கம் பேக் டு ஸ்ரீவாரி குக்வர்ஸ். நம்ம எல்லாம் பாத்திரமா போட்டோம். அதே மாதிரி நம்ம வீட்டை ஆர்கனைசிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்தா பரவாயில்லன்னு நான் ஃபீல் பண்ணினேன். அதனால் உங்களுக்காக இது ஆல்ரெடி போட்டது தான். இப்போ மறுபடியும் உங்களுக்காக அந்த ஸ்டாண்டு வந்து ஆடி இருக்கிறதுனால ஒரு ஆஃபரில் கொடுத்துடலாம், எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்கிறோம். நம்மகிட்டயே ஒரு 5-6 ஸ்டாண்டு இருக்குது. இது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா சாவி எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டோம்னா சாவியோ இல்லை நம்ம ரிமோட்டு, இதுதான் நம்ம வீட்டில் காலையில் டெய்லி நிறைய தேடுற ஐட்டம் என்னென்னா இந்த ரிமோட்டு தேடுறது, சாவி தேடுறது தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கி வச்சிட்டோம்னா கீழே வந்து நம்ம சாவியெல்லாம் வச்சுக்குவோம். மேலே நம்மளுக்கு ஏதாவது தேவையான திங்ஸோ இல்லை நம்ம பசங்களோட ஐடி கார்டு அதுவும் காலையில் தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரி இது வந்து நம்ம ஹாலோ பெட்ரூமோ எதில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி 2 இது கொடுத்துருவோம். நம்ம வாணி அடிக்க தேவையில்லை. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு கம்மு மாதிரி கொடுத்துருவோம். இதில் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா போதும். இது கண்டிப்பாக இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது பிஞ்சு வரவும் வராது. இது ஆடி ஆஃபருக்காக நம்ம 399க்கு கொடுக்குறோம். இந்த 2 ஸ்டிக்கர் வந்துடும். அதுலேயே வந்து 2 சைஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று பிளாக்கு, ஒன்று வந்து இது நம்ம எஸ்எஸ்ல இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ எது பிடிச்சிருக்கிறோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கீழே வந்து நம்ம மாட்டுறதுக்காக ஒரு ஹேங்கிங்கும், மேலே வந்து நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு இதுவும் சின்னதாக க்யூட்டாக அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும், ஏன் நம்ம கிச்சனில் கூட வச்சுக்கலாம். நம்ம சிசரு இதெல்லாம் தேடிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நீட்டாக வச்சு நம்ம லைட்ரு அதெல்லாம் மேலே வச்சுக்கிட்டா நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டாண்டு நம்ம பாத்ரூம்ல எல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம சோப்பு ஷாம்பு எல்லாமே வச்சுப்போம் இல்லைங்களா. இது அதே மாதிரி இதை கழுவி நீங்கள் வச்சாலுமே அப்படியே இருக்கும். எல்லாமே எஸ்எஸ் தான். உங்களுக்கு வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி சேலுக்காக நம்ம 499க்கு கொடுக்குறோம். அதில் அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் இந்த மாதிரி அழகாக இருக்கும். நம்ம டைனிங் டேபிள்லையும் வச்சுக்கலாம், இல்லை கிச்சன்லையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சின்னதாக நம்ம பவுட்ரு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். சின்னதாக நம்ம பவுட்ரு, அப்புறம் நம்ம இந்த மசாலா தூளெல்லாம் வைப்போம்ல, சின்ன பாட்டிலில் வைக்கிறோம்ல, அதுக்கு இது வச்சுக்க சரியாக இருக்கும். இல்லை நம்ம டைனிங் டேபிளில் வச்சா நம்மளோட டேப்லெட் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சுக்கலாம். இல்லை ஒரு மேடம் வந்து வாங்கிட்டு போய் அவங்க பூஜை ரூமில் வந்து இதை வந்து ஒரு சாமியோட பூஜையாக வச்சுட்டாங்களாமா. அவங்க கொடுத்த டிப்ஸ் இது. மேலே வந்து அன்னபூர்ணி வச்சு, அது நம்ம அன்னபூர்ணிக்கு எப்பவுமே அரிசி இது மாதிரி வச்சு தானே வைப்போம். அது கீழே வந்து பிரசாதம் வச்சுப்பாங்கன்னு அது மேடத்தோட டிப்ஸ். உங்களுக்கு யாருக்காவது அது யூஸ் ஆச்சுன்னா நீங்களும் கூட இந்த மாதிரி வச்சு நம்ம கிச்சனில் வந்து நம்ம எப்பவுமே அந்த மேல் கையில் வைப்போம் இல்லைங்களா, அதில் அந்த இடத்துல வந்து அன்னபூரணி வச்சு நம்ம என்னென்ன பிரசாதமோ இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சு அதுக்கும் இது யூஸ் ஆகும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது, எம்எஸ்ல பவுடர் கோட்டிங் பண்ணது இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி சேலுக்காக நம்ம 799க்கு கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பெருசு. நம்ம கிச்சனில் வந்து பெரிய பாட்டில் வைக்கிறது, ஜார் வைக்கிறது, அதுக்கெல்லாம் இது நல்லா யூஸ் ஆகும். இதுவுமே எஸ்எஸ் தான். நம்ம எப்படி தேய்ச்சி கழுவி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிரேடானது தான் போடுவோம். நம்ம 2 ஹேங்கிங் பண்ணால் போதும். இந்த இடத்துல 2, இல்லை எங்களுக்கு அது வேண்டாம் நாங்கள் கீழேயே வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் உங்களோட கன்வீனியன்ட்டு தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம திங்ஸு டப்பாலாம் வச்சுக்கலாம், கீழே நம்ம பெரிய பாட்டில் எல்லாம் வச்சுக்கலாம். இதுவுமே ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டில் நம்ம 1299க்கு கொடுக்குறோம். இல்லை எங்களுக்கு இனி கொஞ்சம் பெருசாக கொடுங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி கார்னராக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இதில் 3 அடுக்கு வந்துடும், பெருசாக இருக்கும். இந்த 3ல் வந்து நம்ம பாட்டில் இது நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு 1399க்கு வந்துடும். இது எல்லாமே எஸ்எஸ் தான். நீங்கள் தாராளமாக உப்பு தண்ணியில் எந்த தண்ணியில் வேணாலும் நீங்கள் கழுவி அப்படியே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது நிஜமாகவே பயங்கர சேலுங்க. எங்களுக்கு இங்கே வர்றவங்க எல்லாருமே இந்த ரேக்கு பாத்திரம் வாங்குறவங்க எல்லாருமே ரேக்கும் வாங்குவாங்க. நம்ம வீட்டில் ஒரு கஜன்னு இருக்கிறத வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதே நம்மளோட ரேக்கு தான். இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால அங்கங்கே வச்சுட்டோம்னா நீட்டாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்படம் வச்சுக்கலாம், கீழே வந்து 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். நம்ம அடுப்பு பக்கத்தில் அவசரமாக நம்ம தேவையானது கடுகு சீரகம் அந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது எல்லாம் இது வச்சுக்கலாம். இதுவுமே வந்து இது எல்லாமே லைஃப் டைம் கேரண்டி தான் நம்மக்கிட்ட. இதில் வந்து நம்மக்கிட்ட 4 கலர் இருக்கும். அந்த ரேக் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 4 கலரு, காஃபி ப்ரௌன் ஒன்று, கிரே ஒன்று, க்ரீன் ஒன்று, பிளாக் ஒன்று, 4 கலர் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சொல்லுங்கள், உங்கள் கிச்சனுக்கு மேட்சாக நாங்கள் அது கொடுத்துருவோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆடி சேலுக்காக நம்ம 1599க்கு கொடுக்குறோம். அதே மாதிரி தான் எஸ்எஸ்ல எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எஸ்எஸ்ல எடுத்துக்கோங்க.
இதுவுமே அதே 1599 தான் கொடுக்குறோம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அகலமாக இருக்குது. நம்ம இப்போ உருளைக்கிழங்கு தக்காளி அந்த மாதிரி போடுறதுனால இது எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக்கு தான். உங்களுக்கு வந்து ஆடி சேலுங்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்கள் வீட்டை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அழகாக வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கி நீட்டாக அழகாக வச்சுக்கோங்க. வேணுங்கிறவங்க நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.